காதல்னாலே பிரச்சனை தாப்பா அப்படின்னு சொல்ற இந்த காலகட்டத்துல அந்த வாக்கியத்தை உண்மைப்படுத்துற மாதிரியான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. எங்க அப்படின்னு பார்த்தீங்களாக இருந்தா கொரோனாக்கள் முகுணுவட்டவன அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியாவில் இரண்டு காதலர்கள் இருந்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அந்த காதலர்கள் காதலன் தனியான முறையில தந்தையோட தான் வசித்து வந்திருக்கிறாரு. அதாவது மிக விரைவிலே தன்னுடைய காதலிக்கு திருமணம் ஆக போறதான தகவல்களை கேள்விப்பட்ட இந்த காதலன் அந்த காதலி தனியாக இருக்கிற அந்த சமயத்துல அவங்களுடைய வீட்டுக்கு போயிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம அவங்க இரண்டு பேருக்கு இடையில மிகப்பெரிய ஒரு வாக்குவாதமே நடைபெற்றிருக்குதுன்னு போலீசார்கள் தெரிவித்திருந்தாலுமே இந்த காதலன் என்ன செய்திருக்கிறார்னா அவங்களுடைய வாக்குவாதம் உச்சநிலையை அடைந்ததன் காரணத்தால அவர் கையில இருந்த துப்பாக்கி மூலமாக அந்த பெண்ணை சுட்டிருக்கிறாரு. காயப்பட்ட அந்த பெண் மரணித்துட்டாங்க அப்படின்னு நினைத்த அந்த காதலன் திடீரென அவருமே அதே வீட்டுல தூக்கிட்டு தற்கொலை செய்வதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம முகத்துல மட்டுமே காயப்பட்ட அந்த காதலி தப்பித்தோம் பிழைத்தோம் அப்படிங்கிற முறையில ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு கடை ஒன்றுல மயங்கி விழுந்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம மயங்கி விழுந்த அந்த யுவதியையும் வீட்டுல தூக்கிட்டபடி தற்கொலை முயற்சிகளை மேற்கொண்ட அந்த இளைஞனையும் பொதுமக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வைத்தியசாலையில அனுமதித்து அவங்களுக்கான சிகிச்சையை பெற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. சிகிச்சை பெற்றுக்கொண்ட அந்த இளைஞனை சிலாபம் போலீஸ் அதிகாரிகள் கைது செய்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம சிலாபம் நீதவான் நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தப்பட்டு தற்சமயத்துல அவர் விளக்கமறியலிலும் வைக்கப்பட்டிருக்கிறாராம்.